அப்படி மேபி ஒன்று. இன்னொன்று, ஒரு பேட்டி வெளி வந்துச்சுன்னா அந்த எலெக்ஷன் நெருங்குற நேரம் அந்த பேட்டியில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தவறுதலாக போயிடுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஒரு அவேராக இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் அவசியம் இல்லைங்க என்னுடைய கருத்து. அவ்வளோ கான்சியஸெல்லாம் இருந்து நீங்கள் வந்து இங்கே வேலை செய்ய முடியாது. நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சாகணும், இன்டர்வியூகள் கொடுத்தாகணும் இல்லையா? அதில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். ப்ராக்டிஸ் தானே. இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, அரசியல் ரீதியான பேட்டியை கொடுத்ததில்லை அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு இப்போ அரசியல் புரிதல் இருந்தால் கூட முதல் இன்டர்வியூ வந்து பயங்கரமாக ஸ்கோர்லாம் பண்ணிட முடியாது. வெகு சிலரால் அது முடியும். இப்போ நீங்கள் கமல் சார் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவர் ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவர் அன்னைக்கு தேதிக்கு அவர் போடக்கூடிய ட்வீட் தான் இங்கே ஃபுல்லாகவே சேனல் எல்லாம் டிஸ்கஷனே, அதான் டிபேட்டே அதுதான். அப்படி இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி வந்து அவர் கொடுத்த முதல் இன்டர்வியூ வந்து ரங்கராஜ் பாண்டே கூட கொடுக்குறாரு தந்தி டிவியில். ரங்கராஜ் பாண்டே அப்போ பீக்கில் இருக்கார். வர்ற எந்த கெஸ்ட் வந்தாலும் செய்கிறதுல டாப்பில் இருக்கிறார் அவர். வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரங்கராஜ் பாண்டே கொடுக்குறாருங்க. அது ஒரு போல்ட்னஸ் தானே. ஸோ அந்த போல்ட்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லுவோம், அந்த போல்ட்னஸ் வரும், பண்ண தான் வரும். ஸோ அதனால இவர் அதை, எனக்கு தெரிஞ்ச என்டிடிவி இது பின்னாடி வந்த தகவல் இதான் நடந்தது, பேட்டி எடுத்தாங்க, இவர் பேட்டி நல்லா வரல அதனால இவர் கொடுக்கலங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியும் ஒரு தகவல் வருது. அல்லது இல்லை சரி பேட்டி தான் வேணாம், ஜஸ்ட் நம்ம ஒரு ஆஃப் தி ரெக்கார்ட் ஒன்று பேசிட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்தாங்க. ஸோ பேசணும், அதில் சில விஷயங்கள் அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ரெண்டில் எது உண்மை நமக்கு தெரியல.